உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்பதெல்லாம் உங்கள் பாதையை விட்டு விலகும். கணபதியினுடைய குறிப்பில் இருந்து அறியப்படுகின்ற ஒரு செய்தி. திரு நாரையூரில் பொல்லா பிள்ளையார் உள்ளார். இவருக்கு பருத்த தொந்தி இல்லை. இவர் ஒரு வலம்புரி விநாயகர், கல்லிலே தோன்றிய சுயம்பு விநாயகர் ஆவார். சிற்பியின் உளியால் பொல்லாத என்றால் செதுக்காத என்ற அர்த்தம். அந்த பொல்லாத பிள்ளையார், சிற்பியால் செதுக்காத பிள்ளையார். பிற்காலத்தில் இவர் மருவி பொல்லா பிள்ளையார் என்று மாறிவிட்டார். அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி கொண்டு வணங்கி நற்பலனை பெறலாம். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 2/2/2024 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் சோபகிருது, தமிழ் மாதம் தை 19வது நாள். இன்று சுப முகூர்த்த தினம். திருவிடை மருதூர் பிரகத் குஜாம்பிகை ஸ்ரீ வில்லிபுத்தூர் பெரியாழ்வார் புறப்பாடு. சங்கரன் கோவிலிலே கோமதி அம்மன் தங்க பாவாடை தரிசனம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30, பிறகு 12:30 1:30, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் 10:30 12 மணி வரை, யமகண்டம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய குளிகை காலை 7:30 9 மணி வரை. இன்றைய திதி சப்தமி மதியம் 12:40 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி, நள்ளிரவு 2:43 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி. சந்திராஷ்டிரம் அடைகின்ற ராசி மீன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு 15 ஆண்டுகள் ராகுவோடு சேர்ந்த புதன் 3 ராசிக்காரர்களுக்கு குபேர யோகத்தை ஏற்படுத்துகிறார். மீனத்திலே ராகு பகவான் இப்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். புதன் பகவானால் யோகத்தை பெறுகின்ற 3 ராசிக்காரர்களை பற்றி நாம் பார்க்கலாம். நவ கிரகங்களில் இளவரசனாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான். மிகவும் குறுகிய காலத்தில் தன் இடத்தை மாற்றக்கூடியவர். இவருடைய இடமாற்றம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இவர் பேச்சு, அறிவுத்திறன், பகுத்தறிவு, சுய அறிவு உள்ளிட்டுக்கு காரணியாக விளங்கி வருகிறார். நவ கிரகங்களில் அசுப கிரகமாக விளங்கக்கூடியவர் ராகு பகவான். இவர் எப்பொழுதுமே பின்னோக்கிய பயணத்தில் இருப்பார். மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகங்களில் இவரும் ஒருவர். அதனால்தான் இவரை கண்டால் அனைவரும் அச்சப்படுவார். தற்போது ராகு பகவான் மீன ராசியிலே பயணம் செய்து வருகிறார். இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் தான் பயணம் செய்ய உள்ளார். கிரகங்களின் இடமாற்றம் 12 ராசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவ்வப்போது சில ராசிகளிலே கிரகத்தின் சேர்க்கை நிகழ்வது உண்டு. அந்த நிகழ்வும் மிக பெரிய தாக்கத்தை 12 ராசிகளுக்கு ஏற்படுத்தும். அந்த வகையிலே ராகு பகவான் பயணம் செய்து வரும் மீன ராசி வரும் மார்ச் மாதம் புதன் பகவான் நுழைய இருக்கின்றார். ராகு மற்றும் புதன் சேர்க்கை சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் மார்ச் மாதம் நிகழப் போகிறது. இந்த சேர்க்கையா சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது. அந்த வகையிலே அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிகள் யார் யார்? முதலிலே மிதுன ராசி. உங்கள் ராசியிலே 10வது வீட்டிலே ராகு மற்றும் புதன் சேர்க்கை நிகழ உள்ளது. இதனால் உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். எதிர்பாராத நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். மனித சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு கிடைக்கும் மற்றும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்தது கும்பராசி. உங்கள் ராசியிலே புதன் மற்றும் ராகு சேர்க்கை 2வது வீட்டிலே நிகழ உள்ளது. எதிர்பாராத நேரத்திலே பண வரவு
இருக்கும். வியாபாரத்தில் பெரிய ஒப்பந்தங்கள் முடிவாகும். எதிர்காலத்தில் நிதி ஆதாயங்களுக்கு ஒப்பந்தங்கள் இப்போது முடிவடையும். பேச்சு திறமையால் காரியங்கள் வெற்றி அடையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற கடக ராசி. ராகு புதன் சேர்க்கை உங்கள் ராசியிலே 9வது வீட்டிலே நிகழப்போகிறது. மார்ச் மாதம் முதல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் யோகம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடை. பண வரவிற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி அடை. இதுவரையிலே கோச்சார பதிவை நாம் பார்த்து அதனுடைய நன்மை தீமைகளை முன்கூட்டியே அறிந்து பலவிதமான உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையிலே வெற்றி நடை போடுகின்றோம். அன்பர்களுடைய கவனத்திற்கு இப்பொழுது பிப்ரவரி மாத பலனும் வெளியிடப்படுகிறது. குரு பெயர்ச்சியும் வெளியிடப்படுகிறது. மதியம் 2 மணி அளவிலே தினப்பலனும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் இவை அனைத்தையும் கேட்டு நன்மைகளை அடையும்படி எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. சகோதரருடைய வகையிலே அலைச்சலும் ஆதாயமும் இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. பகலுக்கு மேல் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் மகாலட்சுமி வழிபாடு நன்மையை அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசர முடிவுகளை தவிர்க்கவும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பண வரவு வாய்ப்பு உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பகலுக்கு மேல் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டிய நாள். உறவினருடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரை. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதால் பொறுமை அவசியம். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசரத்தை காட்ட வேண்டாம், நிதானம் தேவை. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் இருப்பதால் தயார் நிலையில் இருக்கும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று இறை வழிபாடு மன அமைதியை பெருக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமானாலும் முடிந்துவிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். தாய் வழியில் எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகும். மகாலட்சுமி வழிபாடு நன்மையை தரும். நட்சத்திர பலன்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வர்க்கம் வகையறா, சின்னம்மா, சித்தி, பெரியம்மா இவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாகும். காரிய வெற்றி ஏற்படும். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் வழக்கமான நிலை காணப்படும். ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கையிலே பணம் வந்து சேர்ந்து உற்சாகம் பெருக்கெடுக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். அதன்படி இயங்கவும். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். வீட்டிலே கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு பக்கபலமாய் இருப்பார். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். விநாயகரை வழிபடுவதன் மூலம் நற்பலன்கள் அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டிலே கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து மன மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்வார்கள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள். தொட்டது துலங்கும் நாள்.
உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நேர்முக மறைமுக உதவி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை கூட சாதாரணமாக முடிக்கின்ற நாளாக இது இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பல வேலைகள் தடைப்பட்டு முடியும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள். மற்றவருக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும். பொறுமை தேவைப்படுகின்றன. நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தடைப்பட்ட வேலைகள் சரியாக முடியும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கோபப்படாதீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் இன்று கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும். அன்றாட பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை. தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதா பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது. கால பைரவரை வழிபடுவதன் மூலம் மன நிம்மதியை பெறலாம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு தெளிவு நிலை பிறக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் ஜாக்கிரதையாக இருக்கவும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அதனால் உங்களுக்கு இன்றைய அளவிலே நன்மை பிறக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். அக்கம் பக்கம் வீட்டின அன்பு தொல்லை குறையும். வேற்று மதத்தவர் உதவுவார். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் ஏற்பட்டு அதனால் நன்மைகள் கிடைக்கும். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். அவருடைய உயர்கல்வியை பற்றி யோசிப்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். நினைத்தது நிறைவேறும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும். தாய் வழி உறவினுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவும் தந்தை வழி உறவும் நன்மையை செய்யும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பங்குதாரர்களை உங்கள் வியாபாரத்தில் சேர்த்து அதனால் ஆதாயம் அடைவீர்கள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார். வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவலைகள் வந்து போகும். அதனால் கவலைப்பட வேண்டாம். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். அதை நீங்கள் எதிர்நோக்கத்தான் வேண்டும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று மௌனியாக இருக்க வேண்டும். யார் விஷயங்களிலும் மூக்கை நுழைக்க கூடாது. வாகனங்களை இயக்கும் போது கவனத்துடன் இயக்க வேண்டும். மேலும் சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் செய்து வந்தால் மன அமைதி கிட்டும். இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.